இன்று 5/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளை பகவான் குழந்தைகளை மிகவும் அன்பாக அழைப்பார். அதுபோன்று இன்றும் இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கிடைக்கும் ஞானத்தின் மீது ஞான மனனம் செய்யுங்கள். உங்களுக்கு கிடைக்கும் ஞானத்தின் மீது ஞான மனனம் செய்யுங்கள். ஞான மனனம் செய்வதாலேயே அமிர்தம் வெளிப்படும். ஞான மனனம் செய்வதாலே அமிர்தம் வெளிப்படும். அமிர்தம் கிடைப்பதற்கு அரிய பொருள். அந்த அமிர்தம் கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த தலைப்பை விளக்குகின்றேன். உங்களுக்கு கிடைக்கும் ஞானத்தின் மீது, அதாவது விசாசாகர் மந்தன், ஹிந்தியில் சொல்வதா இருந்தால் விசாசாகர் மந்தன், மனனம் ஞான மனனம் செய்யுங்கள். ஞானத்தை தயிர் கடைவது போன்று, தயிர் கடையும் போது பார்த்திருப்பீர்கள். இன்று தயிர் கடைவது கிடையாது. அந்த காலத்தில் தயிர் கடையும் போது வீட்டில் தாய்மார்கள் கடன்னு தயிர் கடையும் போது அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் ஒரு பகுதியாகவும் மோர் ஒரு பகுதியாகவும் பிரித்து எடுத்து அதனுடைய பக்குவமான பிரித்தெடுப்பது போன்று நாமும் சிந்தனை செய்ய வேண்டும். மனசை சிந்தனை செய்ய வேண்டும். ஞான மனனம் என்பது தயிர் கடைவது போன்று சிந்தனை செய்ய வேண்டும். ஞானம் மனனம் செய்வதாலேயே சிந்தனை கடலை கடைதல், அதாவது சிந்தனை கடல் போன்று கடலை கடையும் போது அமிர்தம் வெளிப்படும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ள மகா வாக்கியங்கள். கேள்வி மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு 1000 முறை சொன்னாலும் கூட நமக்கு தகும். அந்த அளவுக்கு மகா வாக்கியங்களை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அடுத்த பகுதி கேள்வியை பார்ப்போம். 21 பிறவிகளுக்கு செல்வம் நிறைந்தவர்களாக ஆவதற்கான சாதனம் என்ன? அதாவது 21 பிறவிகள், நாம் இனி எடுக்கின்ற 21 பிறவிகளுக்கும் செல்வம் நிறைந்தவர்களாக ஆவதற்கான சாதனம் என்ன? பதில், ஞான ரத்தினங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் ஒரு புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஞான ரத்தினங்களை தாரணை செய்கிறீர்களோ அந்த அளவு செல்வம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள். அதாவது ஞானம் என்றால் இந்த முரளியில் சொல்லுகின்ற கருத்துக்கள் அத்தனையும் ஞான ரத்தினங்கள். இந்த ஞான ரத்தினங்கள் எந்த அளவிற்கு இந்த ஞான ரத்தினங்களை நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில், இப்போது இருக்கின்ற யுகம் புருஷோத்தம சங்கம யுகம். ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இப்போது சங்கம யுகம். இந்த சங்கம யுகத்தில் ஞான ரத்தினங்களை தாரணை செய்கிறீர்களோ அந்த அளவு செல்வம் நிறைந்தவர்களாக ஆவீர்கள். இந்த ஞான ரத்தினங்களை தாரணை என்றால் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த முரளியில் படிக்கின்ற ஞான ரத்தினங்களை படித்தால் மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். தாரணை என்றால் நடைமுறைப்படுத்துதல். நடைமுறைப்படுத்தினீர்கள் என்றால் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு செல்வம் நிறைந்தவராக ஆகிறீர்கள். தற்போதைய ஞான ரத்தினங்கள் அங்கு வைரம் வைடூரியங்களாக ஆகிவிடுகிறது. தற்போதைய ஞான ரத்தினங்கள் அங்கு வைரம் வைடூரியங்களாக ஆகிவிடுகிறது. ஆத்மா ஞான ரத்தினங்களை தாரணை செய்துவிடும் பொழுது, வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்தும் பொழுது, ரத்தினங்களையே கேட்டுக்கொண்டும் கூறிக்கொண்டும் இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் அவர்களுடைய மகிழ்ச்சியான முகத்தின் மூலமாக தந்தையின் பெயர் புகழடையும். எப்படிலாம் சொல்கிற பாருங்க, கொஞ்சம் நீண்ட வாக்கியமாக இருந்தாலும், அதாவது இறைவனுடைய புகழ் அடையும். எப்படி இறைவன் தந்தையின் பெயர் புகழடையும்? தந்தையின் பெயர் எல்லா இடத்துக்கும் தெரியப்படுத்த வேண்டும். எப்படி தெரியப்படுத்துவது? அதாவது தற்போதைய ஞான ரத்தினங்கள் அங்கு வைரம் வைடூரியங்களாக ஆகிவிடுகிறது. ஆத்ம ஞான ரத்தினங்களை தாரணை நடைமுறைப்படுத்தும் பொழுது, வாயிலிருந்து ஞான ரத்தினங்கள் வெளிப்படுத்தும் பொழுது, ரத்தினங்களையே கேட்டுக்கொண்டு கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது
அப்பொழுதுதான் அவர்களுடைய மகிழ்ச்சியான முகத்தின் மூலமாக தந்தையின் பெயர் புகழடையும். அசுர குணங்கள் நீங்கிவிடும் பொழுதுதான் செல்வம் நிறைந்தவராக ஆக முடியும். அசுர குணம் இருக்கக்கூடாது, நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். அசுர குணம் இருக்கவே கூடாது, நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். அசுர குணங்கள் நீங்கிவிடும் பொழுதுதான் செல்வம் நிறைந்தவராக ஆக முடியும் என்று இறைவன் இன்றைய கேள்வி பதிலில் அருமையாக சொல்லுகின்றார். தாரணைக்கான அடுத்த பகுதி, தாரணைக்கான முக்கிய சாரம். 1. தங்களுடைய பணம் மற்றும் பதவி ஆகியவற்றின் அகங்காரத்தை நீக்கிவிட வேண்டும். தங்களுடைய பணம் மற்றும் பதவி, பணம் பதவி ரெண்டின் அகங்காரத்தை நீக்கிவிட வேண்டும். அவிநாசி ஞான செல்வத்தினால், அவிநாசி அழியாத ஞான செல்வத்தினால் தங்களை செல்வந்தராக ஆக்க வேண்டும். சேவையில் ஒரு பொழுதும் களைப்படையக்கூடாது. சேவையில் ஒரு பொழுதும் களைப்படையக்கூடாது. மீண்டும் ஒரு முறை இந்த முதல் பாயிண்டை சொல்லுகின்றேன். தங்களுடைய பணம் மற்றும் பதவி ஆகியவற்றின் அகங்காரத்தை நீக்கிவிட வேண்டும். அவிநாசி ஞான செல்வத்தினால், அவிநாசி என்றால் அழியாத ஞானம். இந்த ஞான செல்வத்தை அழிக்க முடியாது. ஞான செல்வத்தை, பொருள் செல்வத்தை அழித்து விடலாம். ஆனால் இந்த ஞான செல்வத்தை, அவிநாசி ஞான செல்வத்தினால் தங்களை செல்வந்தராக ஆக்க முடியும். சேவையில் ஒரு பொழுதும் களைப்படையக்கூடாது. சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். 2வது பாயிண்ட், வாயுமண்டலத்தை நன்றாக வைத்திருப்பதற்காக வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். வாயுமண்டலத்தை நன்றாக வைத்திருப்பதற்காக வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். துக்கம் அளிக்கும் வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. துக்கம் அளிக்கும் வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது என்ற கவனம் கொள்ள வேண்டும். எப்பொழுது நம்ம பேசினால் அது அன்பான வார்த்தையாக இருக்கணும். பிறர் மனதை புண்படுத்தக்கூடாது. ஒருத்தருடைய மனதையும் புண்படுத்தாத அளவுக்கு பேச வேண்டும். அதாவது துக்கம் அளிக்கும் வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். வரதானம், எப்படிப்பட்ட வாயுமண்டலத்திலும் மனம் புத்தியை வினாடியில் ஒரு நிலைப்படுத்தும் அனைத்து சக்திகள் நிறைந்தவர் ஆகுக. வரதானம், எப்படிப்பட்ட வாயுமண்டலத்திலும் மனம் புத்தியை வினாடியில் ஒரு நிலைப்படுத்தும் அனைத்து சக்திகள் நிறைந்தவர் ஆகுக. அதனுடைய விளக்கத்தை பாருங்க. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வ சக்திகளை ஆஸ்தியாக வழங்கியுள்ளார். பாப்தாதா என்றால் இறைவனும் பிரம்மா பாபாவும் சேர்ந்த தோற்றம். அந்த தோற்றத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வ சக்திகளை ஆஸ்தியாக, சொத்தாக வழங்கியுள்ளார். நினைவு சக்தியின் அர்த்தம் என்னவெனில் மனம் புத்தியை எங்கு ஈடுபடுத்த விரும்புகிறோமோ அங்கு ஈடுபட வேண்டும். என்ன சொல்ற பாருங்க. நினைவு சக்தியின் அர்த்தம், நினைவு சக்தின்ற இறைவனுடைய நினைவு சக்தியின் அர்த்தம் என்னவெனில் மனம் புத்தியை எங்கு ஈடுபடுத்த விரும்புகிறோமோ அங்கு ஈடுபட வேண்டும். எப்படிப்பட்ட வாயுமண்டலத்தின் மத்தியிலும் தனது மனதை வினாடியில் ஒரு நிலைப்படுத்தி விடுங்கள். எப்படிப்பட்ட வாயுமண்டலத்தின் மத்தியிலும், வாயுமண்டலம் சரியில்லாமல் இருந்தாலும் கூட அப்பேற்பட்ட வாயுமண்டலத்தின் மத்தியிலும் தனது மனதை வினாடியில் ஒரு நிலைப்படுத்தி விடுங்கள். பிரச்சனை குழப்பமானதாக இருந்தாலும் வாயுமண்டலம் கீழானதாக இருந்தாலும், பிரச்சனைகள் குழப்பமானதாக இருந்தாலும் சரி, வாயுமண்டலம் கீழானதாக இருந்தாலும் சரி, மாயா தன்னுடையவராக ஆக்க முயற்சி செய்தாலும் ஒரு நொடியில் ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டுவிட வேண்டும். மாயா என்ன செய்யுமா? மாயா தன் பக்கம் இழுக்குமா? தன்னுடையவராக ஆக்க முயற்சி செய்தாலும் நீங்கள் ஒரு நொடியில் ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டு விட வேண்டும். ஒரே நிலைப்பாடு, இறைவன் என்ற நிலைப்பாடு ஏற்பட்டு விட வேண்டும். அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தும் சக்தி இருந்ததானால் சர்வ சக்தி நிறைந்தவர் என கூற முடியும். அப்படிப்பட்ட கட்டுப்படுத்த வேண்டும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்தி விட்டால், அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தும் சக்தி இருந்ததானால் சர்வ சக்தி நிறைந்தவர் என கூற முடியும். ஸ்லோகன், உலக நன்மைக்கான பொறுப்பு மற்றும் தூய்மை என்ற ஒளி கிரீடம்
அணிந்து கொள்பவரே இரட்டை கிரீடதாரி ஆகிறார்கள். இந்த உலக நன்மைக்கான பொறுப்பு மற்றும் தூய்மை என்ற ஒளி கிரீடம் அணிந்து கொள்பவரே இரட்டை கிரீடதாரி ஆகிறார்கள். சிம்பிள் 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 என்றால் சிம்பிள் என்ன சொல்கின்றார்? இறைவன் நினைவில் இருக்க வேண்டும். இறைவனுடைய நினைவில் இருந்து கொண்டு இந்த முரளியை தினமும் படியுங்கள், முழுமையாக படியுங்கள். இதில் கூட இந்த முரளியில் கூட சில முக்கியமான இந்த உள் சென்று படிக்க வேண்டும். சில முக்கியமான பாயிண்ட்கள் உள்ளே இருக்கின்றது. அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று சொன்னேன். அந்த சக்தியுகத்தில் பக்தி மார்க்கம் இருப்பதில்லை. தேவதைகள் மனிதர் ஆகிவிடும் பொழுது பக்தி ஆரம்பமாகிறது. தேவர்கள் மனிதன் ஆகிவிடும் பொழுது பக்தி ஆரம்பமாகிறது. மனிதர்களை விகாரி என்றும் தேவதைகளை நிர்விகாரி என்றும் கூறப்படுகிறது. மனிதர்களை விகாரி என்ற விகாரமானவர்கள் எல்லா, அதாவது மாயா, காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற விகாரத்திற்கு உரியவர்கள். தேவதைகளை நிர்விகாரி என்று கூறப்படுகிறது. நிர்விகாரி என்றால் விகாரமற்றவர்கள். காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற குணங்கள் அவரிடம் இருக்காது. என்றால் இருக்காது. விகாரமற்றவர்கள் என்று கூறப்படுகிறது. தேவதைகளிடம் பிறகு இந்த ஞானம் இருக்காது. தேவதைகள் சத்கதியில் இருக்கிறார்கள். ஞானம் துர்க்கதியில் இருப்பவர்களுக்குத்தான் வேண்டும். விசாசாகர், இந்த ஞானத்தை விசாசாகர், மீண்டும் ஒரு முறை சொல்லுவேன், ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இந்த ஞானத்தை விசாசாகர் மந்தன் சிந்தனை கடலை கடைதல் செய்ய வேண்டும். அதாவது இந்த ஞானத்தை விசாசாகர் இந்த முரளியை கடலை கடைதல் செய்ய வேண்டும். அதாவது கடலை கடைதல் என்றால், நாம் உதாரணத்துக்கு முதல் ஏற்கனவே சொன்னேன், பாலை நாம் அந்த பாலிலிருந்து எடுத்த ஆடையை வைத்து கொண்டு மோரையும் வெண்ணையும் தனியாக பிரித்து கடையும் போது அந்த பெண்கள் கடையும் போது பார்த்தீங்கன்னா கடந்து ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி கடைந்து எடுக்க வேண்டும். கடலை கடைதல், அதாவது பாபா என்ன சொல்லார், இறைவன் என்ன சொல்லார்னா, கடலை நம்ம தயிரையும் மோரையும் வெண்ணையும் பிரித்து எடுப்பது போன்று இந்த கடலை கடைய வேண்டும் என்று சொல்கின்றார். மாணவர்கள் ஞான மனனம் செய்து ஞானத்தில் முன்னேற்றம் காண்கிறார்கள். ஏற்கனவே கேள்விப்பதில் வந்தது தான். அதை மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஞானத்தை, அதாவது முரளியை ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்லை, 5 முறை, குறைந்தது 5 முறை படித்து அதில் சொல்லுகின்ற கருத்துக்களை புரிந்து கொண்டு அதன்படி நடந்தீர்கள் என்றால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வழிகாட்டி, சிறந்த வழிகாட்டி இறைவன். இன்றைக்கு உலகத்திலே சிறந்த வழிகாட்டி இறைவன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழி, உலகத்தில் எந்த மூலை முடுக்கிற்கு சென்றாலும் பிரம்மகுமாரிகள் என்று கேட்டால் யார் வேண்டுமென்றாலும் சொல்வார்கள். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் யூடியூப்பில் சென்று இல்லை கூகுள் சர்ச்சில் போய் பிரம்மகுமாரிகள் அட்ரஸ், நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு எந்த இடத்தின் அட்ரஸ் தேவையோ அந்த இடத்தின் அட்ரஸை அடித்தால் உங்களுக்கு கிடைக்கும். அங்கு சென்று 7 நாள் அடிப்படை வகுப்பை முறையாக படித்து அமிர்த வேளையில் இறைவனுடன் தொடர்பு கொண்டு இந்த முறையை நன்றாக படியுங்கள். நல்ல வாழ்க்கை அமையும். உலகத்தையே மாற்ற வேண்டும் என்று இறைவன் நினைக்கின்றார். உலகத்தையே மாற்ற வேண்டும். உலகம் போராட்டம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், பல துன்பங்கள், மக்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேதனையிலிருந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு சென்று ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.